தமிழகத்தில் கல்வியின் தரம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, இது ரெண்டுல தமிழகத்தின் தரம் என்ன? அது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குன்றதா என்னுடைய கருத்து. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொலாப்ஸ்டு. நீங்க கல்வியை பத்தி பேசும்போது ஏன் உச்சநீதிமன்றமே வந்து குஜராத்தில் அந்த ஆசிரியர்கள், குஜராத்தா ராஜஸ்தானா, பணி நிரந்தரம் கோரி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மேலே போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு இடித்துரைத்தது என்னன்னா வந்து நீங்கள் வந்து கல்வி ரொம்ப முக்கியம்னு பேசுகிறீங்க. அந்த விஜயதசமி அன்னைக்கு இதில் பிடிச்சி அரிசியில் எழுதுவாங்க தெரியுமா, அது ஏதோ ஒரு சமஸ்கிருத வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அத்தியாபியாசமாக என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, குரு தட்சணைன்னு பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் சொல்லி கொடுக்குற வாத்தியாரோட வாழ்க்கை தரம் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா கல்வி எப்படி வளரும்? ஸோ இது பேசிக் ட்ரூத். இது குஜராத்துக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது, ராஜஸ்தானுக்கு சொன்னது தான் தமிழ்நாட்டுக்கும். உங்களுடைய பள்ளி நிறுவனங்கள், கல்லூரிகள் மற்றும் உங்களுடைய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட வாழ்க்கை தரம் என்ன, அவங்களோட கல்வித்தரம், அது ரெண்டாவது. அவங்களோட வாழ்க்கை தரம் 90% டெம்பரரி ஸ்டாஃபை வச்சிருக்கிற ஒரு அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் கல்வியில் சிறந்த மாநிலமாக அந்த மாநிலத்தை எப்படி மாற்ற முடியும்?